Good morning students. Last class la நம்ம area of parallelogram, area of rhombus அதை பேஸ் பண்ணி sums பார்த்தோம். இப்போ 2.4 trapezium 2.4 trapezium trapeziumனா என்ன? trapeziumனா என்னன்னா 4 sides இருக்கும். trapeziumத்துக்கு வந்து 4 sides இருக்கும். அந்த 4 sidesல 2 sides வந்து parallel-ஆ இருக்கும். 2 sides எப்படி இருக்கும்? parallel-ஆ இருக்கும். another 2 sides எப்படி இருக்கும்னா non parallel-ஆ இருக்கும். another 2 sides வந்து non parallel-ஆ இருக்கும். இந்த டயகிராம் மாதிரி இருக்கும். இந்த ABயும் CDயும் parallel, இந்த ADயும் BCயும் non parallel. அதான் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A parallelogram with one pair of non parallel side is known as a trapezium. அதாவது ஒரு parallelogramல with one pair of non parallel sides. parallelogramனா one pairங்கிறது non parallel, இதுதான் one pair, அது non sides-ஆ இருந்தால் தான் அது trapeziumங்கிறது சொல்ல முடியும். அடுத்து the distance between the parallel sides is the height of the trapezium. distance between the parallel sides, இது parallel sides, இதோட distance, இந்த distance தான் என்ன சொல்றாங்கன்னா heightங்கிறது சொல்றாங்க. next here the sides AD and BC are not parallel. AD BC வந்து not parallel sides, but AB is parallel to DC. இந்த AB யும் DCங்கிற sides எப்படி இருக்கும்? parallel-ஆ இருக்கும். இதுதான் நமக்கு trapeziumங்கிறது. அடுத்து isosceles trapezium என்கிற எப்படி இருக்கும்னா 2 sides வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது 2 sides வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும், லென்த் ஈக்குவலா இருக்கும் isosceles trapezium. அப்ப if the non parallel sides of a trapezium are equal, AD equal to BC, AD யோட வேல்யூவும் BC யோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருந்தால் தான் அது isosceles trapeziumங்கிறது சொல்ல முடியும். then it is known as the isosceles trapezium. இது வந்து ஒரு 1 மார்க் क्वेश्चंसல வரும். isosceles trapeziumங்கிறது எதை சொல்றாங்க? if the non parallel sides of a trapezium are equal அப்படின்னு இருந்துச்சுன்னா அது isosceles trapeziumங்கிறத நம்ம சொல்லிடலாம். அடுத்து முக்கியமானது 2.4.1 area of the trapezium. area of the trapeziumனா என்ன? ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா. area of the trapezium half into height, ஹைட்ங்கிறது ஹைட், பிராக்கெட்ல a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த a plus bங்கிறது என்னவா இருக்கும்னா parallel sides-ஓட length. a plus bங்கிறது என்னது? parallel sides-ஓட length. அந்த parallel sides-குரிய distance தான் என்னது? நமக்கு height. அதனால 1/2 into height a plus bங்கிறதா நம்மளுடைய area of trapezium-க்குரிய ஃபார்முலா. exercise 2.3 ஃபர்ஸ்ட் ஒன்ல 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ. அதாவது நமக்கு ஏரியா ஆஃப் ட்ராபீசியத்துக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவைன்னா 2 parallel sides-ஓட வேல்யூஸ் வேணும், ஹைட் வேணும். இது 3 இருந்தால் தான் நம்ம ஏரியா கொண்டு வர முடியும். அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சம் சொல்கிறாங்க. ஹைட்டு கொடுத்துருவாங்க, parallel sides 2 parallel sides கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து ஏரியா கொண்டு வந்துடுவோம். இப்போ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ. ஃபஸ்ட் இதில் ஏரியா கேட்குறாங்க. 2.3ல ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ. ஃபஸ்ட்டு ஒன்றில் ஃபஸ்ட்டு ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஹைட்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். parallel side, இது சிம்பிள் வந்து parallelங்கிறதுக்கு சிம்பிளில் எழுதியிருக்கோம். parallel sides ஏயோட வேல்யூ வந்து 12 மீட்டர். அடுத்து parallel sides பியோட வேல்யூஸ் வந்து நமக்கு என்னது? 20 மீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம். ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒரு டயக்ராம் போட்டுருவோம். ஏபிசிடிங்கிற ஒரு டயக்ராம் ட்ரெபிசியம் ஷேப்பில் போட்டுருவோம். ஏபிசிடி, இந்த ஏபியும் சிடியும் parallel sides. இது 12 மீட்டர், இது 20 மீட்டர். ஹைட் வந்து 10 மீட்டர். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம், ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியத்துக்குரிய ஃபார்முலா எழுதிடும். 1/2 இன்ட்டு ஹைட் ப்ராக்கெட்டில் a plus b, 1/2 இன்ட்டு ஹைட் ப்ராக்கெட்டில் a plus b ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஹைட்டோட வேல்யூஸ் தெரியும், parallel sides a and b யோட வேல்யூஸ் தெரியும். அதை அப்படியே எழுத போகிறோம். 1/2 இன்ட்டு 10 ப்ராக்கெட்டில் a யோட வேல்யூஸ் 12, b யோட வேல்யூஸ் 20. அப்போ 12 + 20. அப்போ இந்த 2ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 5, 10 கேன்சல் பண்ணிட்டோம்னா 5ங்கிறது கிடச்சிடும் நமக்கு. அப்போ 5 2s are 10, 12 + 20ங்கிற 32 வந்துடும். 5 × 32, 5 × 32ங்கிற நமக்கு என்ன வந்துடும்? 160ங்கிற வந்துடும். அதை வேணால் நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 32 × 5, 5 2s are 10, ரிமைனிங் 1, 5 3s are 6, 15, 15 + 1 16. அப்போ 160 ஸ்கொயர் மீட்டருங்கிற நமக்கு ஏரியா கிடச்சிருச்சு.
இதே அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஏரியா கொடுத்துட்றாங்க, பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கேட்குறாங்க. ஏரியா கொடுத்துட்றாங்க, பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்றாங்க, ஹைட்டு கேட்குறாங்க. இப்போ செகண்ட் ஒன் பாருங்க, பேரலல் சைட்ஸ் ஏயோட வேல்யூஸ் வந்து 13 சென்டிமீட்டர், பேரலல் சைட்ஸ் பியோட வேல்யூ வந்து 28 சென்டிமீட்டர். அடுத்து ஹைட் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 492 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஒரு ட்ரெபிசியம் டயக்ராம் போட்டுரும். அதே மாதிரி ஏபிசிடி மார்க் பண்ணிடுறோம். ஏபிங்கிறது 28 சென்டிமீட்டர், சிடிங்கிறது 13 சென்டிமீட்டர், ஹைட்டு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியத்துக்குரிய ஃபார்முலா நம்ம எழுதிடும். ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 492. இப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் நமக்கு தேவை, அதனால் ஹைட்ஸ் அப்படியே தான் இருக்கும். 1/2 இருக்க டிவிஷனில் உள்ள 2 வந்து ரைட் சைடு கொண்டு போகிறனால மல்டிபிகேஷன் வந்துருச்சு. 492 இன்ட்டு 2ங்கிறது. அடுத்து ஏயோட வேல்யூஸ் 13, பியோட வேல்யூஸ் 28. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஹைட்ஸ் இன்ட்டு 13 + 28 ஆட் பண்ணோம்னா 41 கிடச்சிரும். அப்போ ஹைட்ஸ் இன்ட்டு 41 ஈக்குவல் டு 492 இன்ட்டு 2. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா, ஏன் மல்டிப்ளை பண்ண வேணாம்னா மறுபடியும் இந்த 41 டிவிஷனுக்கு வரும், கேன்சல் தான் பண்ண போகிறோம், அதனால் மல்டிப்ளை பண்ண வேணாம். இப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் தான் தேவை. ஹைட்ஸை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். 41ங்கிறத டிவிஷன் கொண்டு வந்துடும். அப்போ 41 டிவிஷன் கொண்டு வந்துட்டோம்னா 492 41ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 492 41ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 49ல் எத்தனை 41 இருக்கும்? ஒன்லி 1 டைம்ஸ் தான். 141 சார் 41. இப்போ 49லேருந்து 41 சப்ராக்ட் பண்ணாமல் 8 கிடச்சிரும். அடுத்து அந்த 2 டவுனில் கொண்டு வந்துடும். அடுத்து 82ல் 41 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 41 82. அப்போ 0 ஆயிரும் 2. அப்போ 12. 492 41ஆல் டிவைட் பண்ணால் 12 கிடைக்கும். அப்போ 12. இந்த 2ங்கிறது அப்படியே இருக்கும். 12 இன்ட்டு 2. அப்போ ஹைட்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2ஓட வேல்யூஸ் என்னவாயிரும்? நமக்கு 24 சென்டிமீட்டர். அப்போ ஹைட்டோட வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் ஒன்றில் தேர்ட் சம். அதில் வந்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, அனதர் பேரலல் சைட்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன்று தடுப்பாங்க. ஹைட்டோட வேல்யூஸ் வந்து ஹைட்ஸ் ஈக்குவல் டு 19 மீட்டர். ஒன் பேரலல் சைட்ஸ் பியோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க 16 மீட்டருங்கிறது. அடுத்து அனதர் பேரலல் சைட்ஸ் ஏயோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம், ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் கொடுத்துட்டாங்க 323 ஸ்கொயர் மீட்டர், 323 ஸ்கொயர் மீட்டருங்கிற. இப்போ ஒரு டயக்ராம் போட்டுட்டோம். ஏபிசிடிங்கிற ஒரு ட்ராபிசியம், அதில் ஏபியோட வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். சிடியோட வேல்யூஸ் 16 மீட்டர், ஹைட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்முலா நமக்கு ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிற நமக்கு தெரியும். ட்ரெபிசியத்துக்கு ஏரியாவுக்குரிய ஃபார்முலா 323ங்கிறதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ 2 வந்து லாஸ்ட் சம் மாதிரி அப்படியே மல்டிபிகேஷன் கொண்டு போயிடுவோம். டிவிஷனில் இருக்கனால 323 இன்ட்டு 2ங்கிறது. ஹைட்டோட வேல்யூஸ் வந்து 19 அப்படியே எழுதியாச்சு. ஏயோட வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் ஏ அப்படியே தான் இருக்கும். பியோட வேல்யூஸ் நமக்கு தெரியும், அதை 16 எழுதியாச்சு. இப்போ ஏ ப்ளஸ் 16 மட்டும் அப்படியே இருக்கும். இந்த 19 ஃபஸ்ட்டு மல்டிபிகேஷனில் இருக்கனால நம்ம என்ன செய்வோம்? ரைட் சைடு மூவ் பண்ணி டிவிஷன் கொண்டு வந்துடும். 323 இன்ட்டு 2 டிவைடட் பை 19. அப்போ 323 வந்து 19ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 323 19ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 32ல் எத்தனை 19 இருக்கும்? ஒரே ஒரு 19 தான் இருக்கும். 119 சார் 19 போட்டாச்சு. அப்போ 32லேருந்து 19 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே 12 ஆயிரும். 12ல் 9 போச்சுன்னா 3, இங்கே 2 ஆயிரும். 2ல் 1 போச்சுன்னா 1. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 3 அப்படியே டவுனில் கொண்டு வந்துடுவோம். இப்போ 133ல் எத்தனை 19 இருக்குன்னு பார்க்கணும். 133ல் வந்து 7 19s இருக்கும். 7 19s ஆர் 133. அப்போ அது 0 ஆயிரும். அப்போ இங்கே 17 கிடச்சிரும். ஆல்ரெடி இங்கே 17 இன்ட்டு 2ங்கிறத நம்ம அதை வச்சு நம்ம எழுதிடலாம். இப்போ a plus 16 equal to தான் 7 into 2. 17 2s are 34 எழுதிடலாம். அடுத்து இந்த plus 16 வந்து ரைட் சைடு மூவ் பண்ணலாம், மைனஸ் 16 ஆயிரும். அப்போ 34லேருந்து மைனஸ் 16 சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். ஏயோட வேல்யூஸ் வந்து நமக்கு 18. அப்போ அனதர் பேரலல் சைட்ஸ் ஏயோட வேல்யூஸ் என்ன சொல்லிடலாம்? 18 மீட்டருங்கிறத நம்ம சொல்லிடலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபோர்த் சம் பாருங்க. ஹைட்டு கொடுத்துட்டாங்க, பேரலல் சைட்ஸ் ஏ கொடுத்துட்டு பேரலல் சைட்ஸ் பி கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ ஹைட் வந்து ஹைட் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஒன் பேரலல் சைட்ஸ் ஏ ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். பேரலல் சைட்ஸ் பியோட வேல்யூஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம், ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம்ங்கிற நம்ம என்ன சொல்லுவோம்? 360 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிற அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியத்துக்கு வந்து நம்ம ஒரு டயக்ராம் போட்டலாம். ஏபிசிடிங்கிறது ஹைட்டோட வேல்யூ 16 சென்டிமீட்டரு, இது வந்து சிடியோட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர், ஏபியோட வேல்யூஸ் கேட்குறாங்க. இந்த பேரலல் சைட்ஸை ஏபியை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்தனாலும் நமக்கு தப்பு கிடையாது. 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 360. அப்போ 1/2 ஹைட்ஸோட வேல்யூஸ் நமக்கு தெரியும் 16, ஏயோட வேல்யூஸ் தெரியும் 15, ப்ளஸ் பியோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன செஞ்சோம்? அப்படியே கொண்டு வரணும். அதனால் அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு 360. இங்கே 2ஐயும்
16 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 8 2s are 16. அப்போ 8 ப்ராக்கெட்டில் 15 + b = 360. இப்போ மல்டிபிகேஷன் உள்ள 8 வந்து நம்ம டிவிஷன் கொண்டு வரணும். இப்போ 15 + b = 360 / 8. அப்போ 360 வந்து 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 36ல் 8 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 32 4. அப்போ 36லேருந்து 36 சப்ராக்ட் பண்ணால் 4 கிடச்சிரும். அடுத்து 0 அப்படியே கொண்டு வந்துடும். 5 8s are 40. 0 ஆயிரும். அப்போ 5 45 கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த +15 வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுறோம்னா என்ன மாதிரி நமக்கு -15 ஆயிரும். இப்போ 45லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணோம்னா 30 கிடைக்கும். பியோட வேல்யூ 13 சென்டிமீட்டர். அப்போ அனதர் பேரலல் சைட்ஸ் பியோட வேல்யூஸ் என்ன சொல்லிடலாம், 30 சென்டிமீட்டர்ஸ்ங்கிறத நம்ம சொல்லிடலாம். செகண்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் a trapezium whose parallel sides are 24 cm and 20 cm and the distance between them is 15 cm. அதாவது 2 parallel sides கொடுத்துட்டாங்க. 24 cm 20 cm. அந்த parallel sides ஓட distance கொடுத்துட்டாங்க 15 cm. அப்போ இதுதான் நமக்கு என்னது ஹைட். இது parallel sides ABங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஹைட் = 15 cm. இப்போ parallel sides A வந்து 24, B வந்து 20. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதை வந்து B ஆகும், இதை ஏவா எடுத்தாலும் தப்பு கிடையாது. நமக்கு 2 parallel sidesல A = 24, B = 20 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு டயக்ராம் போட்டுறோம். ABCDங்கிற ஒரு டயக்ராமு. AB வந்து 24 எடுத்தாச்சு, CD வந்து 20 மார்க் பண்ணியாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் ஹைட்டு தான் நமக்கு எழுதியாச்சு. அது வந்து 15 சென்டிமீட்டருங்க எழுதியாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியத்துக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் = ½ × ஹைட் × A + B. இப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் இருக்குது, ஏயோட வேல்யூஸ் இருக்குது, பியோட வேல்யூஸ் இருக்குது. அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். 1/2 × ஹைட்ஸுக்கு பதிலாக 15, அடுத்து ஏக்கு பதிலாக 24, பிக்கு பதிலாக 20. அப்போ அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த 2ம் 15 கேன்சல் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். 1/2 × 15 24 + 20. அப்போ அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், 44 நம்ம எழுதிடலாம். இப்போ இந்த 2ம் இந்த 44ம் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 2s are 4. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 15 × 22. 15 22 நம்ம மல்டி பண்ணணும். 20 வந்து 15 மல்டி. 5 2s are 10, 0 ரிமைனிங் 1. 2 5s are 10, 10 + 1 = 11. அடுத்து 1 2s are 2, 1 2s are 2, 0 2 + 1 = 3, 2 + 1 = 3. அப்போ 330 நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்ன இருக்குது, 330 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நம்ம ஏரியாங்கையில் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டின் பார்க்குறோம். த ஏரியா ஆஃப் எ ட்ரெபீசியம் இஸ், ஏரியா கொடுத்துட்டாங்க 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் parallel sides, distance between its parallel sides is 26 cm. If one of the parallel sides is 84 cm, find the other sides கேட்குறாங்க. அதாவது ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் கொடுத்துட்டாங்க 1586ன்னு. டிஸ்டன்ஸ் between parallel sides, ஹைட்டோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து 1 parallel sides கொடுத்துட்டாங்க 84ன்னு. அனதர் parallel sides கேட்குறாங்க. இப்போ கிவனை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். ஹைட் வந்து ஹைட் = 26 சென்டிமீட்டர். அப்போ parallel sides வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். parallel sides A = 84, பியோட வேல்யூஸ் நமக்கு கேட்குறாங்க. அடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்ன கொடுத்துருக்காங்க, 1586ன்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் 1586ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ½ × ஏரியா ஃபார்முலா எழுதிடும். ½ × ஹைட் × A + B, ½ × ஹைட் × A + B = 1586. இதுக்கு டயக்ராம் போடலாம், போட்டுக்கலாம். ABCDங்கிற ஒரு ட்ரெபீசியம் மார்க் பண்ணிடுறோம். AB வந்து 84 எழுதிடும், ஹைட் வந்து 26, சிடியோட வேல்யூஸ் தான் நமக்கு கேட்க. இப்போ 1/2 × ஹைட்டுக்கு பதிலாக 26 எழுதியாச்சு, ஏக்கு பதிலாக 84, பிங்கிறது அப்படியே வச்சுக்கிட்டோம் = 1586. இப்போ இந்த 2வையும் 26ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 13 இருக்கும். அப்போ 13 × ப்ராக்கெட்டில் 84 + B = 1586 அப்படி வந்துடும். மல்டிபிகேஷனில் இருக்க 13 வந்து நமக்கு என்ன ஆயிரும், டிவிஷனுக்கு வந்துடும். இப்போ 84 + B மட்டும் இருக்கும். 1586 / 13 வந்துடும். அதை வந்து நம்ம 13ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1586 வந்து 13. அப்போ 15ல் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ் தான் இருக்கும். அப்போ 1 13s are 13, ரிமைனிங் 2. அப்போ 8 அப்படியே டவுனில் கொண்டு வந்துடுவோம். 28, 28ல் 2 டைம்ஸ் இருக்கும் 13. அப்போ 2 × 13 26. மறுபடியும் அது 2 டவுனில் கொண்டு வந்துடும். அடுத்து 6 இருக்குது, 6ஐ கொண்டு வந்துட்டோம். 26லேயே 2 டைம்ஸு, அப்போ 2. அப்போ 122ங்கிறது நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் 84 இருக்குது, அதை ரைட் சைடு கொண்டு வரனால நமக்கு என்ன ஆயிரும், -84 ஆயிரும். அப்போ பியோட வேல்யூஸ் என்ன செய்ய போகிறோம், 122லேருந்து -84 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது, 38 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போ parallel sides பியோட வேல்யூஸ் நமக்கு என்ன ஆயிரும், 38 சென்டிமீட்டர் ஆயிரும்.
இதை வேணால் நம்ம இப்படி சப்ராக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 12 ஆயிரும், இங்கே வந்து 11 ஆயிரும். அப்போ 12ல் வந்து 4 போச்சுன்னா என்ன வந்துடும் 8, 11ல் 8 போச்சுன்னா 3. இப்படி தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ சப்ராக்ஷன் வந்து 38ங்கிறது கிடச்சிருச்சு. 38 சென்டிமீட்டருங்கிறது பேரலல் சைட்ஸ் பியோட வேல்யூஸ். 4th sum. The area of trapezium is 1080 square centimeter. ஏரியா கொடுத்துட்டாங்க. If the length of parallel sides கொடுத்துட்டாங்க 55.6 cm and 34.4 cm. Find the distance between them. அதாவது ட்ரெபீசியத்தோட ஏரியா கொடுத்துட்டாங்க, parallel sideஸோட லென்த் கொடுத்துட்டாங்க. Find the distance between the parallel sides. அதாவது ஹைட் கேட்குறாங்க. அப்போ parallel sides A வந்து 55.6 cm, B வந்து 34.4 cm நம்ம எடுத்துக்கலாம். ஹைட்ஸோட வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. அடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் கொடுத்துட்டாங்க 1080ங்கிறது. இப்போ ஒரு டயக்ராம் போட்டோம். ஏபிசிடிங்கிறது, ஏபி வந்து 55.6 cm, சிடி வந்து 34.4 cm. இந்த ஹைட்டோட வேல்யூஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் நமக்கு ஃபார்முலா தெரியும், 1/2 × ஹைட்ஸ் × A + B = 1080. இப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் தான் தேவை. ஹைட்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த 2 வந்து நம்ம டிவிஷனில் இருக்கனா ரைட் சைடு வந்து மல்டிபிகேஷன் கொண்டு வந்துடும். 1080 × 2. இப்போ ஏயோட வேல்யூ வந்து 55.6, பியோட வேல்யூஸ் வந்து 34.4. அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணல என்ன வேல்யூஸ் கிடச்சிது 90 கிடச்சி. ஹைட்ஸ் × 90 = 1080 × 2. மல்டிபிகேஷனில் இருக்க 90 நம்ம செய்யணும் டிவிஷன் கொண்டு வரும். அப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் = 1080 × 2 / 90. இப்போ இதில் வந்து ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 108 வந்து 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 108 9ஆல். அப்போ 10ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும் 1 டைம்ஸ் இருக்கும் 9. ரிமைனிங் 1 வந்துடும். அடுத்து 8 டவுனில் கொண்டு வந்துடும். 18 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். 2 9s are 18. அப்போ 2 இதை சப்ராக்ட் பண்ணால் 0. அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிரும் 12ங்கிற வேல்யூஸ் நமக்கு வரும். அப்போ 12 × 2 அப்படிங்கிற என்ன வந்துடும் 24ங்கிறத நமக்கு என்ன ஹைட்ஸோட வேல்யூஸ் வந்து 24 சென்டிமீட்டர். ஹைட்ஸோட வேல்யூஸ் வந்து 24 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. The area of a trapezium கொடுத்துட்டாங்க is 180 square centimeter and its height is 9 cm. ஹைட் கொடுத்தாங்க. If one of the parallel sides is longer than the other by 6 cm. One of the parallel sides is longer than other by 6 cm. Find the length of the parallel sides. அதாவது ஒரு parallel sides வந்து another parallel sides ஓட எப்படி இருக்கு 6 cm அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Find the length of the parallel sides கேட்குறாங்க. இப்போ ஒன் parallel sides ஏன்னு எடுத்துக்கிறோம், அதர் parallel sides பிங்கிறது எடுத்துக்கிறோம். அந்த A + 6ன்னு எடுத்துக்கிறோம். 6 வந்து கிரேட்டருங்கிறதுனால. இப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க 9 cm. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் கொடுத்துட்டாங்க 180 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது. நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா தெரியும், ½ × ஹைட்ஸ் A + B = 180. அப்போ இந்த 2 வந்து மல்டிபிகேஷன் கொண்டு போயிடலாம். ஹைட்ஸுக்கு பேராக 9, ஏங்கிறது அப்படியே தான் இருக்கும். பிக்கு பேராக என்ன அப்புறம் A + 6ங்கிறது நம்ம எழுதிட்டோம். = 180 × 2. இந்த 9 வந்து அப்படியே டிவிஷன் கொண்டு போயிடும். A + Aங்கிற 2A + 6ங்கிற வந்துடும். 180 × 2 / 9. இப்போ 180 வந்து 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 9s are 18. அப்போ 0ங்கிற அப்படியே வந்துடும் 20. இப்போ 20 × 2ங்கிற கிடைக்கும். 2A + 6 = 20 × 2. அப்போ 20 × 2ங்கிற வந்துடும் 40ங்கிற வந்துடும். +6 இங்கிட்டு வரையில் என்னவாயிரும் -6 ஆயிரும். அப்போ 2A = 40 - 6. 2A = 40 - 6. அப்போ 2A = 34 ஆயிரும். அப்போ 2A 34னா A = என்ன வந்துடும் 34 / 2. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, ரிமைனிங் வந்து 1 இருக்கும். அப்போ 17. அப்போ ஏயோட வேல்யூஸ் வந்து 17ங்கிறது கிடச்சிரும். இப்போ ஒரு parallel sides ஏயோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அப்போ another parallel sides என்ன எடுத்துக்கலாம், B = A + 6. ஏயோட வேல்யூஸ் 17. அப்போ 17 + 6. இப்போ 17 6 ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும் 23 கிடச்சிரும். அப்போ 23ங்கிற another parallel sides. அப்போ 2 parallel sides நம்ம கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. The sun shadow of a window. The sun shadow of window is in the form of a isosceles trapezium whose parallel sides are 81 cm and 64 cm and the distance between it and 6 cm. Find the cost of painting the surface at the rate 2 per square centimeter. ஒரு சன்ஷேட் ஆஃப் விண்டோங்கிற ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குதுன்னா ஐசோசெல் ட்ரெபீசியத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க 81 64ன்னு, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அதை லெவல் பண்ணுற பெயிண்டிங் காஸ்ட் வந்து பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 2 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பேரலல் சைட்ஸ் வந்து A = 81 cm, B = 64 cm. அப்போ ஹைட் வந்து H = 6 cm. இப்போ ஒரு டயக்ராம்
BQRS. இதுக்கு முன்னாடி ABCDன்னு யூஸ் பண்ணுறோம், இங்கே PQRS. அவங்க லெட்டர்ஸ் கொடுக்கல, நம்ம எந்த லெட்டர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 81 சென்டிமீட்டர், 64 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 6 சென்டிமீட்டருங்கிற நம்ம எழுதியாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு A + B. அப்போ ஆஃப் அப்படி எழுதியாச்சு. ஹைட்டோட வேல்யூஸ் 6, ஏயோட வேல்யூஸ் 81, பியோட வேல்யூ 64. இப்போ இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 3 கிடைக்கும். இந்த 3ங்கிற அப்படியே வந்துடும். 81 + 64 ஆட் பண்ணுறோம், 145. இப்போ 3ஐயும் 145 மல்டி பண்ணும். 3 5s are 5, 15, remaining 1. 3 4s are 12, 12 + 1 13, remaining 1. 3 1s are 3, 3 + 1 4, 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ ஏரியா வந்து டோட்டல் ஏரியாவில் இருக்குது 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அவங்க காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்து 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 435 வந்து மல்டி பண்ணும். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர் = 435 × 2. அப்போ 435 2ஆல் மல்டி பண்ணும். 5 2s are 10, 0, remaining 1. 3 2s are 6, 6 + 1 7, 4 2s are 8. அப்போ 870. அப்போ 435 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து பெயிண்டிங் காஸ்ட் எவ்வளோ வந்து rupees வந்து 870ங்கிறது வேல்யூஸ். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. A window is in the form of a trapezium. Window வந்து trapezium format whose parallel sides are 105 cm and 50 cm respectively. And the distance between the parallel sides is 60 cm. Find the cost of the glass used to cover the window at the rate of 15 per 100 square centimeter. ஒரு விண்டோ வந்து ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க 105 and 50 சென்டிமீட்டர்னு. அதோட டிஸ்டன்ஸ் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட காஸ்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுற கவர் பண்ணுற காஸ்ட் வந்து 15 rupees per 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது. அப்போ எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு டயக்ராம் போட்டுறோம். ட்ரெபீசியம் PQRS 105 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர். பேரலல் சைட்ஸ் A வந்து 105 சென்டிமீட்டர், B வந்து 50 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா கொண்டு வரணும். அதோட ஏரியா என்னங்கிறது. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் 1/2 × ஹைட் × A + B. ஹைட்டோட வேல்யூஸ் நமக்கு தெரியும் 60, 1/2 × 60. ஏயோட வேல்யூ 105, பியோட வேல்யூ 50. இப்போ 2ஐயும் 60 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 30 கிடச்சிரும். இப்போ 30ங்கிறது அப்படியே எழுதிடலாம். 105 + 50 155. அப்போ 30 × 155, 0 அப்படியே வச்சுட்டு 3ஆல் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 155 3ஆல் மட்டும். 3 5s are 15 × 5, remaining 1. 3 5s are 15, 15 + 1 16 வந்துடும், remaining 1. 1 3s are 3, 3 + 1 4. அப்போ 465 வரும். அந்த 0 நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அந்த விண்டோவோட ஏரியா வந்து என்னது 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது விண்டோவோட ஏரியா. இப்போ அவங்க கொடுத்தது 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் காஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் காஸ்ட் ஆஃப் கிளாஸ், 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு 15 rupees அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு காஸ்ட் என்ன வரும் நம்ம பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் கிளாஸ் = 4650 / 100 × 15. அப்போ 10க்கு வந்து 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 465 15 மல்டிபிள் பண்ண போகிறோம். 465 15. 5 5s are 25, 5, remaining 2. 5 6s are 30, 32, 32, remaining 3. 4 5s are 20, 20 + 3 23. 1ஆல் மல்டிபிள் சேம் தான் கிடைக்கும். 5 6 4. இப்போ 5 5 + 2 7, 6 + 3 9, 4 + 2 6. அப்போ என்ன பண்ணிடுவோம், 6975. ஒரு 0 தான் மீட் பண்ணோம், அனதர் 0 இருக்குது, அதனால் /10. டினாமினேட்டில் ஒரு 0 இருந்துச்சுன்னா நியூமரேட்டில் 1 place டெசிமல் place நம்ம பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். அப்போ பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5லேருந்து 7க்கு நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வர மாதிரி நம்ம எழுதிடலாம். அப்போ rupees 697.50, rupees 697.50. ஏன்னா பாயிண்ட்ஸ் வச்சுட்டோம், அதனால் அது 6000 ரீட் பண்ண முடியாது. அதனால் வச்சுருவாங்க 697.50 நம்ம ரீட் பண்ணோம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்க்குறோம். அதில் 3 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. 8th one பார்க்குறோம். The area of the trapezium if the parallel sides are measuring 8 cm and 10 cm and the height is 5 cm. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் கேட்குறாங்க. பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க 8 cm 10 cm, ஹைட் வந்து 5 cm சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 50 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ ஏ வந்து 8, பி வந்து 10, ஹைட் வந்து 5. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் நமக்கு தெரியும். அப்போ 1/2 × ஹைட் × A + B. 1/2 ஹைட்ஸுக்கு பதிலாக 5ன்னு எழுதிடும், ஏக்கு பதிலாக 8, பிக்கு பதிலாக 10. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1/2 × 5
8 + 10 வந்துடும் 18 வந்துடும். அப்போ 1 2s are 2, 9 2s are 18. அப்போ 5 × 9 இருக்கும். 5 9s are 45. அப்போ 45 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிற ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு ஃபஸ்ட் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. இன் எ ட்ரெபிசியம் இஃப் த சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ், சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ்னா a + b யோட வேல்யூ சொல்லிட்டாங்க 10 மீட்டர்னு. அண்ட் த ஏரியா இஸ் 1004. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அதில் 3 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 8 ஒன் பாருங்கள். த ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் இஃப் த பேரலல் சைட்ஸ் ஆர் மெஷரிங், பேரலல் சைட்ஸ் சொல்லிட்டாங்க 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு. அண்ட் த ஹைட் இஸ் 5 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கேட்குறாங்க. ஆப்ஷன் 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு டி வந்து 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். ஏ வந்து 8, பி வந்து 10, ஹைட்ஸ் வந்து 5. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட்ஸ் இன்ட்டு a + b. 1/2 அப்படியே தான் இருக்கும். ஹைட்ஸுக்கு வந்து 5ங்கிற எழுதிடலாம். ஏக்கு வந்து 8, பிக்கு வந்து 10. அப்போ 1/2 இன்ட்டு 5 இன்ட்டு 8 + 10ங்கிற 18 வந்துடும். 1 2s are 2, 9 2s are 18. இப்போ 5 × 9, 5 9s are 45 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது நமக்கு வேல்யூஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், அதோட வேல்யூஸை 45 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிற நம்ம சொல்லிடலாம். 9th one. In a trapezium, if the sum of the parallel sides is 10 cm and the area is 140 square centimeter, then the height is, அதாவது sum of the parallel sidesனா a + b யோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் 7 cm, செகண்ட் ஒன் 40 cm, தேர்ட் ஒன் வந்து 14 cm, ஃபோர்த் ஒன் வந்து 28 cm கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் வந்து 140 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபார்முலா தெரியும், ஆஃப் இன்ட்டு ஹைட்ஸ் இன்ட்டு a + b. ஆஃப் 2ங்கிற அங்கிட்டு கொண்டு போயிடலாம், டிவிஷனில் இருக்குது, மல்டிபிகேஷன் வந்துடும். ஹைட்ஸுங்கிறது தான் தேவை. a + b யோட வேல்யூஸ் தான் 10. இப்போ 140 × 2. அப்போ மல்டிபிகேஷனில் இருக்க 10 என்ன செஞ்சுருவோம், டிவிஷன் கொண்டு வந்துடுவோம். அப்போ ஹைட்ஸ் = 140 × 2. இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடுவோம். 14 × 2 வரும். இப்போ 14 2s are 28. அப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் வந்து 28 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. இதில் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். ஆனால் ஆப்ஷனில் வந்து சென்டிமீட்டர்னு வர்றதுனால இங்கே சென்டிமீட்டருங்கிற நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். இதையும் சென்டிமீட்டருங்கிற ஸ்கொயர் சென்டிமீட்டர் மாற்றிக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. ஏற்கனவே இதை பார்த்தோம், ஐசோசெல்ஸ் ட்ராபிசியத்தில் வரையில இது 1 மார்க்கில் வருங்கிறத. when the non parallel sides of a trapezium are equal, then it is known as non parallel sides வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ஐசோசெல்ஸ் ட்ராபிசியமா இல்லை பேரலோகிராமாங்கிறத கேட்குறாங்க. அப்போ நான் பேரலல் சைட்ஸோட லென்த் வந்து நம்ம ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்ன தான் சொல்லணும், ஐசோசெல்ஸ் ட்ராபிசியம்ங்கிறத நம்ம சொல்ல முடியும்.